ஸோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ வெனஸ்டேவோட நிஃப்டி 50 லெவல்ஸ் பார்த்துடலாம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு. ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ட்ரேட் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறது தான், மார்க்கெட்டோட ட்ரெண்டு நீங்கள் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். எப்படி போகுது, அதுக்கு நம்ம சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் ஐடியா. அதாவது எப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த பக்கம் எந்த மாதிரி போகுது, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே மேலே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ பிரேக் ஆகும், ப்ராப்பரான பிரேக் அவுட் எப்போ நடக்கும் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ப்ராப்பரான பிரேக் அவுட். அதாவது 23,000 மேலே தாண்டினா மட்டும்தான் இது ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்கமிங் மார்க்கெட், அதாவது வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எவ்வளோ தூரம் அது போகலாம், எவ்வளோ தூரம் அதை புஷ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 22,800. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. 22,800 மேக்ஸிமம் புஷ் வந்து 22,800. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இந்த 22,700லேருந்து 22,800 என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச் ஒன்று நடக்கலாம். அதாவது இப்படி மேலே கீழே இந்த மாதிரி போயிட்டு வரலாம். ஓகேவா? 22,700லேருந்து 22,800 இந்த ரேஞ்சுக்குள்ள. ஒன்ஸ் 22,800 பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்டோட டார்கெட் 23,000. ஓகேங்களா? இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் உண்டான லெவல்ஸ். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ், முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 22,800. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பிரேக் ஆச்சுன்னா மட்டும் தான் 23,000 போகும், இல்லைன்னா போகாது. ஓகேவா? மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. இல்லை மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவா போகுது அப்படின்னா அதுக்குமே நான் அலர்ட் செஞ்சுருக்கேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் இதுதான் வந்து சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேவா? 22,250 இல்லை 22,240 இந்த மாதிரி ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் அடுத்த லெவல் இது வரும். ஓகேவா? அதோட லெவல்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன். 22 இல்லை 22,000 வச்சுக்கோங்க. 22,000 வச்சுக்கோங்க. ஓகே, 22,000 வச்சுக்கலாம். ஓகேவா? 22,000 வந்து அடுத்த லெவல்ஸ் வந்து போகும். ஓகேவா? அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்ல இருக்கும். ஸோ ஆக மொத்தம் மார்க்கெட் வந்து எந்த லெவலுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 22,800லேருந்து 22,240 இந்த மாதிரி இந்த லெவல்ஸ்குள்ள தான் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுமே எப்போ ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுக்கலாம்னா மேலே போகிறதுக்கு 22,800 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா போகலாம். இல்லை கீழே போகுது அப்படின்னா 22,240 இல்லை 250 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகலாம். இதுதான் ரெண்டுத்துக்கான லெவல்ஸ். மறக்காம உங்க ஃபோனில் ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.